ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெனசா. இன்றைக்கி வந்து சாரி ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாரி ப்ளவுஸின் அளவீடுகள் நான் லைவில் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். அதிண்ட தொடர்ச்சியாக தான் இது வந்து, அதாவது இப்போ நாங்கள் எல்லாம் கட்டிங் எல்லாம் எடுத்து வெட்டிட்டோம். இனி வந்து தைக்கிறது தான் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சாரி வந்து நான் அதாவது முதலே நான் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இந்த அதிண்ட ப்ளவுஸ் தான் இது வந்து. இப்போ பாருங்கோ, நாங்கள் எல்லாம் கட்டிங் எல்லாம் வெட்டி முடிஞ்சது. இந்த கட்டிங் நீங்கள் கீறது நீங்கள் பார்க்கணுமெண்டா நீங்கள் லைவில் போய் பார்க்கலாம். சேவாக இருக்குது, நீங்கள் லைவில் போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கோ, நான் இந்த லைனிங்கையும் அதாவது சாரி துணியையும் நான் ஒன்றாக நான் சேர்த்து தைக்கிறேன். தைச்சி போட்டு இதுக்கு நான் வந்து கழுத்துக்கு பப்பிங் வைக்காமல் நான் இதில் தைச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நாங்கள் அதில் வந்து அந்த கழுத்து பகுதியை நாங்கள் சின்ன சின்னனாக நாங்கள் வெட்ட வேணும். அதாவது அந்த நூல் பகுதியை நாங்கள் வெட்டாமல் நூலுக்கு வெளியில் இருக்கிற அந்த துணிகளை சின்ன சின்னனாக நாங்கள் கட் பண்ணி விட வேணும். மிகவும் கவனமாக கட் பண்ணுங்கள். ஏனென்றால் சாரி துணியில் பட்டிச்சு தாண்டா நாங்கள் திரும்ப தைச்சி தான் எடுக்கணும். அதே நேரம் வந்து அந்த அளவு டைம் விட கொஞ்சம் கூடிடும். அதனால் கவனித்து வெட்டுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் வெட்டின பிறகு அதாவது லைனிங் துணியோடு சேர்த்து அந்த உள்பகுதி வெட்டின சைட்டை நான் அப்படியே தைச்சு கொண்டு வரேன். இப்படி நாங்கள் தைக்கும்போது நல்லொரு படிமானமாகவும் நல்லொரு நீட்டாகவும் இருக்கும். அதனால் நான் இப்படி ஒரு மேலுக்கு ஒரு தையல் போடுறேன், படிமான தையல். இப்போ பாருங்க, தைச்சி முடிஞ்சது. தைச்சி முடிஞ்ச பிறகு நாங்கள் இனி வந்து அந்த துணி அதாவது லைனிங் துணியும் இப்போ சாரி துணியையும் நாங்கள் சேர்த்து நாங்கள் ஒன்றாக நாங்கள் தைச்சி கொண்டு வரணும். ஏனெண்டா அந்த லைனிங் துணி சாரி துணி விலகுப்படாமல் இருக்கணுன்றதுக்காண்டி நாங்கள் இப்படி தைக்கிறது. நீங்களும் இந்த மெத்தடில் தையுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏனென்றால் நாங்கள் இப்போ தைக்கும்போது உங்களுக்கே தெரியும், நாங்கள் இப்போ இப்படி சைட்டால் நாங்கள் தைக்காமல் நாங்கள் தைப்போமாக இருந்தால் விலகுப்பட்டால் எங்களை கட்டிங்கு நல்ல ஒரு நீட்டாக வராது. அதனால் இப்படி நீங்கள் தைச்சி போட்டு நீங்கள் கட்டிங்கு எடுக்கிறது நல்லது. பேசிக்காக நீங்கள் பழகிற நீங்கள் என்னென்னா அதே நேரம் வந்து இப்போ நல்ல ஒரு நீங்கள் தையல் நல்லா நீங்கள் தைச்சு கொண்டு இருக்கிற நீங்கள் என்னென்னா இப்படி நீங்கள் செய்யலாம். சில பேர் வந்து அந்த லைனிங் துணியை சுற்றி தைக்காமல் செய்வினோம். அதை அவங்களுடைய இஷ்டம். ஆனால் என்ன, நாங்கள் தைக்கிறது கவனித்து நாங்கள் தைக்கணும். இப்போ அதனால தான் நான் இந்த மெத்தடில் நான் தைக்கிறது. என்னுடைய டெய்லரிங்கு நான் எப்படி செய்கிறேன் என்பதை பற்றி தான் நான் இதில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்போ பாருங்க, இதில் வந்து சைட்டு நான் தைச்சா பிறகு நான் பாருங்க இந்த முதலாவது டாட்ஸ் நாங்கள் தைக்க போகிறோம். அதுக்கு வந்து பாருங்க, நான் அதாவது அரைஞ்சி எடுத்துட்டு அதாவது அரைஞ்சி நீங்கள் எடுக்கலாம், காய்ஞ்சியும் எடுக்கலாம். அதில் அகலம் நீளம் வந்து நீங்கள் 10 இன்ச்சு இல்லாட்டிக்கு 10 இன்ச்சு நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போ 10 இன்ச்சு எடுக்கிறேன் இந்த முதலாவது டாட்ஸுக்கு. இப்படி நாங்கள் எடுத்து போட்டு அதில் கட்டு போட்டுட்டு நாங்கள் முதலாவது டாட்ஸு தைச்சி முடியுது. இனி நாங்கள் வந்து 2வது டாட்ஸ் அதாவது மார்புக்கு கீழ்ப்பகுதியிலேருந்து வரப்போகுது இந்த டாட்ஸு. இது வந்து 3 இன்ச்சு நாங்கள் எடுக்க வேணும். இதையும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் நேராக தையுங்க. அதாவது ஒரு சரிவு கூடாகத்தான் இது வரப்போகுது. இதையும் நாங்கள் தைச்சிட்டு 3வது டாட்ஸ் நாங்கள் தைக்கணும். அதாவது அக்குள் சைட்லேருந்து வரப்போகுது. இது வந்து நாங்கள் 2வது டாட்ஸை பிடிக்கும் போதே இந்த 3வது டாட்ஸுக்குரிய அந்த அதாவது சரிவு கோடு விழும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்து நாங்கள் தைக்கணும். உள் துணியும் விலகுப்படாமல் நீங்கள் பார்க்கணும். அதாவது சாரி துணி விலகப்படாமல் பார்க்கணும். இப்போ பாருங்க, தைச்சி முடிஞ்சது. மிகவும் ஒரு நீட்டாக வந்திருக்குது. இனி நான் வந்து அடுத்த சைட்டை தைக்க போகிறேன். அதாவது இடது சைட்டு பார்க்க நான் தைக்க போகிறேன். வலது சைட்டு இடது சைட்டு 2 சைட்டு நாங்கள் நீட்டாக 2 சைட்டும் நாங்கள் ஒரே மாதிரி தான் தைக்கணும். அதாவது கழுத்தெல்லாம் மிகவும் கவனித்து நாங்கள் தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நாங்கள் வடிவாக தைச்சி கொண்டு போயிட்டோம். இதையும் வந்து இனி கழுத்து பகுதி வந்து நாங்கள் சின்னனாக வெட்டணும். அந்த நீங்கள் தைக்கிற பகுதி வந்து நூல் விடுபட்டாலும் நீங்கள் திருப்பியும் அவடத்திலேயே தையுங்கள். எனக்கு இதில் நூல் விடுபட்டு போச்சு, நான் திரும்ப தைச்சேன் நான். இப்போ பாருங்க, நாங்கள் இனி வந்து இந்த கழுத்து பகுதியை நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைச்செடுக்க வேணும். எடுத்துட்டு நான் இதில் வந்து டாட்ஸுகளும் நான் முதல் தைச்ச மாதிரி தான் அதே மெத்தடெலாம் தைச்சு கொண்டு போகிறேன். மிகவும் ஒரு ஈஸியான மெத்தட். இந்த கீழ்ப்பகுதியில் நாங்கள் தைக்கிற இந்த டாட்ஸ் வந்து நார்மலாக உடம்பான ஆக்கலண்டா நீங்கள் 10 இன்ச்சு எடுக்கலாம், மெல்லி ஆக்கலண்டா 3 இன்ச்சு எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தீங்கள்டா எங்கள்ட அந்த டாட்ஸ் வந்து கொஞ்சம் மேலுக்காக ஏறிட்ட மாதிரி இருக்கும். அதனால் 3 இன்ச்சு கணக்கு. அதுக்கு மேலே நீங்கள் கூட்டாதீங்க, கூட்டினீங்கள்டா வடிவிருக்காது, மேலுக்காக ஏறிட்ட மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, நான் இந்த அக்குள் சைட்டால் எடுக்க போகிற இந்த டாட்ஸு இந்த 2வது டாட்ஸ்லேருந்து பிடிக்கும்போது அது நேர்கோடு, அதாவது அந்த சரிவு நேர்கோடு பெறும். நாங்கள் அதிலிருந்து இந்த முக்கோணமாக நாங்கள் பார்த்து எடுக்க வேணும். இந்த மெத்தட் உங்களுக்கு மிகவும் ஒரு ஈஸியாக இருக்கும்.
நார்மலாக நாங்கள் அதாவது இந்த முதலாவது டாட்ஸு 2வது டாட்ஸையும் பிடிக்கும்போது 3வது டாட் பெறும். அப்படி உங்களுக்கு பிடிக்க எடுக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். அதாவது 2வது டாட்ஸை பிடிச்சி கொண்டு அது மார்பு கீழ் சைட்டு தான் 2வது டாட்ஸு, அதை பிடிச்சி கொண்டு எடுத்தால் ஆக்குள் சைட்டுக்குரிய டாட்ஸு வரும். நான் அப்படித்தான் நான் எடுக்கிறது அதே மெத்தடை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக இந்த டாட்ஸுகள் எல்லாம் நான் தைச்சி முடிஞ்ச பிறகு இந்த சைட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணிகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் அதாவது சைட்டுகளில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக துணி விடுறது காரணம் இதான சிலது அந்த இழுபட்ட துணி மாதிரி இருக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டு வெட்டுறது. அதாவது லைனிங் துணியில் நாங்கள் வெட்டும்போது கணக்கான அளவீடு எடுத்து வெட்டுவோம். அதே நேரம் நாங்கள் சாரி துணியில் வெட்டும்போது கொஞ்சம் கூடுதலாக சைட்டுகளுக்கு விடுவோம். அதாவது ஒரு 1/2 இன்ச்சு அப்படி கூடவாக விட்டு தான் வெட்டுவோம். ஏனென்றால் சில துணிகள் அது இழுபட்டு கொண்டு போகும். அப்போ அதனால் அந்த கொஞ்சம் நாங்கள் கூடுதலாக விட்டு வெட்டி போடுவோம், தைச்சி போட்டு பிறகு மிகுதியாக நாங்கள் வெட்டி விடுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் தைச்சி முடிஞ்சது. இனி இந்த பேண்டு தைக்கணும். இந்த பேண்டு தைக்கிறதுக்குரிய துணியை நான் எடுக்கிறேன். அதாவது லைனிங் துணி, சாரி துணி, இந்த 2 துணியை நாங்கள் எடுத்து போட்டு இப்போ நாங்கள் இனி தைக்கணும். பாருங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த சாரி துணி அதாவது அதாவது சாரி துணி சைட்டுக்கும் லைனிங் துணியை பார்த்த மாதிரி தான் வரப்போகுது. இப்போ பாருங்க, நான் அப்படி தான் வைக்கிறேன். அதாவது திருப்பி நாங்கள் சாரி துணியை பார்த்த மாதிரியும் லைனிங் துணியை பார்த்த மாதிரியும் வச்சுட்டு நாங்கள் இப்படி தைக்கிறது. அதே நேரம் நீங்கள் பிகினிங்காக இருந்து உங்களுக்கு தைக்கிறது கஷ்டமாக இருந்தால் முதல் லைனிங் துணி சைட்டு பக்கத்தை தையுங்கள். அடுத்ததாக திருப்ப நீங்கள் சாரி துணி பக்கத்தை தைக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சாரி கட்டிங் துணியையும் அதே நேரம் கீழ் பேண்டு துணியையும் நான் ஒன்றாக சேர்த்து கொண்டு போகிறேன். 3 துணியையும் நான் ஒன்றாகவே வச்சு தைக்கிறேன். இது நீங்கள் பிகினிங்காக இருந்தால் நீங்கள் முதல் பேண்டு துணியை அதாவது கீழ் பக்கத்தை நீங்கள் தைக்கலாம். அடுத்ததாக நீங்கள் அதுக்கு பிறகு மேல் துணியை நீங்கள் வச்சு தைக்கலாம். இந்த 2 மெத்தடில் நீங்கள் தைக்கலாம். உங்களுக்கு எது சரி வருதோ நீங்கள் அதன்படி தைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட்ன்றபடியாக நான் இந்த முறையில் நான் தைக்கிறது. அதாவது 3 துணியையும் ஒன்றாக நாங்கள் சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் தைச்சி முடிஞ்சு தொடர்ந்து வாருங்கள் அடுத்த வீடியோ.